Example 3.4, find the sum of the squares of the roots of ax power 4 plus bx cube plus cx squared plus dx plus e equal to 0, a not equal to 0. ஒரு fourth degree general equation கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்னா sum of the squares of the roots அதை ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொடுத்துக்கூடிய ஜென்ரல் ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கிடுவோம். அப்போ ஏ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் பி எக்ஸ் கியூபு ப்ளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் டி எக்ஸு ப்ளஸ் இ ஈக்குவல் டு 0. இது ஜென்ரல் ஈக்குவேஷன். இப்போ கொஸ்டினில் ரூட்ஸ் அப்படின்னு கேட்குறதுனால இது ஃபோர்த் டிகிரி. அப்போ நம்மளாம் என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு ஒரு 4 ரூட்ஸ் இருக்கும். அதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா be the roots அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் வேணுமா அந்த ஈக்குவேஷனை 1ன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்மள்ட்ட ஈக்குவேஷன் இருக்குது, ரூட்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ரூட்ஸை வச்சுக்கிட்டு நம்ம சில கண்டிஷன்ஸை ஃபைண்ட் பண்ணலாம். ஒன்று, எல்லா ரூட்ஸையும் ஆட் பண்ணலாம். அப்போ ஆட் பண்ணோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா இப்படி தனித்தனியாக ஆட் பண்ணோம்னா இதனுடைய ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. நெக்ஸ்ட்டு ஒன்று ஆட் பண்ணோமா, நெக்ஸ்ட்டு 2 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா டெல்டா ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட்டு பீட்டா வச்சு ட்ரை பண்ணலாம். பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா டெல்டா ப்ளஸ்ஸு டெல்டா காமா இப்படி 2 நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்படி 2 மல்டிபிள் பண்ணோம்னா ஆன்சர் சி பை ஏ. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு 3 டைம்ஸ் பண்ணலாம். அப்புறம் ப்ராடக்ட்டை பண்ணலாம். நம்மளுக்கு இந்த 2 டேட்டாஸ் மட்டும் போதும் இப்போதைக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரூட்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ரூட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணணும், அதுக்கு அதான் மீனிங். அப்போ நம்மள்ட்ட என்னென்ன இருக்குது, ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா தானே இருக்குது. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர். அவங்க இந்த ஆன்சர் தான் கேட்குறாங்க. அப்போ இந்த ஆன்சரை நம்மளால் டைரெக்டாக எழுத முடியாது, ஆனால் இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா டெல்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா டெல்டா ப்ளஸ் காமா டெல்டா. இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நம்மளுக்கு தேவையான ஆன்சரும் நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர்டு ஆன்சர் வேணும் அப்படின்னா சம் ஆஃப் த ரூட்டுக்கு ஸ்கொயர் போடணும். அப்போ சம் ஆஃப் த ரூட் நம்மள்ட்ட இங்கே என்ன இருக்குது, மைனஸ் பி பை ஏ த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு மைனஸ் 2 இன்ட்டு அந்த 2 மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஆன்சர் எடுத்து எழுதிட வேண்டியதான், சி பை ஏ. நெக்ஸ்ட்டு நார்மல் சிம்பிளிஃபிகேஷனை மைனஸ் ஸ்கொயர் பண்ணதுனால ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ பி ஸ்கொயர்டு பை ஏ ஸ்கொயர். இங்கே மைனஸ் 2c பை ஏ. நெக்ஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துட வேண்டியதுதான். அப்போ எல்சிஎம் டினாமினேட்டரில் ஏ ஸ்கொயர்டு தான் எல்சிஎம்மு. அப்போ நியூமரேட்டரில் பி ஸ்கொயர்டு மைனஸ் 2ac இதுதான் அதனுடைய ஆன்சர். அப்போ ஃபைனல் ரிசல்ட்டு இதுதான்.